தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பனிமூட்டம் அதிகமாக காணப்படுவதால் விமானங்கள் தாமதமாக வந்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் ரவினா. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடும் பனிப்பொழிவின் காரணமாக சென்னை விமான நிலையத்திற்கு வெளிநாடுகளில் இருந்து வரும் விமானங்கள் 1 மணி நேரம் முதல் 2 மணி நேரம் வரை தாமதமாக வருவதால் பயணிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து அதிகாலையில் இருந்து கடுமையான பனிப்பொழிவு பெய்து வருகிறது. அதேபோல் சென்னை விமான நிலையம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் கடுமையான பனிப்பொழிவு நிலவி வருவதால் கோலாலம்பூர், மஸ்கட், சிங்கப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சென்னை விமான நிலையம் வரும் விமானங்கள் சுமார் 2 மணி நேரம் முதல் 3 மணி நேரம் வரை தாமதமாக வந்து சேரும் என சென்னை விமான நிலையத்தில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் சென்னை விமான நிலையத்தில் பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக ஓடுபதை தெளிவாக தெரியாததால் கோலாலம்பூரில் இருந்து வரும் ஹேர் ஏசியா விமானம், மஸ்கட்டில் இருந்து வரும் விமானம், சிங்கப்பூரில் இருந்து வரும் விமானம் உள்ளிட்ட 4 விமானங்கள் வானில் வட்டமிட்டு வருகிறது. இவை ஒன்றிற்கு ஒன்றாக தரையில் இறங்கும் என அதிகாரிகள் மூலம் தகவல் தரப்பட்டுள்ளது. லண்டனில் இருந்து காலை 5:30 மணி அளவில் சென்னை விமான நிலையம் வரக்கூடிய பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் 8:30 மணி அளவில் சென்னை வரும் என்றும் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதேபோல் மஸ்கட்டில் இருந்து காலை 6:20 மணிக்கு சென்னை வர வேண்டிய விமானம் காலை 8:20 மணிக்கு அளவில் வந்து சேரும் என்றும், கோலாலம்பூரில் இருந்து இண்டிகோ விமானம் காலை 7 மணிக்கு வர வேண்டிய விமானம் 8 மணிக்கு வந்து சேரும் என்றும் அதிகாரிகள் மூலம் தகவல் தரப்பட்டுள்ளது. இதனால் விமானத்தில் வரக்கூடிய பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதனால் அங்கு செல்ல வேண்டிய பயணிகளின் முன்கூட்டியே விமானம் நிலையம் வந்து இருப்பதால் சற்று அவதிக்கும் உள்ளாகி இருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.